கருத்தியலை ஏற்று ஸ்மீத் ஃபவுண்டேஷன் கடலூர் மாவட்டத்தின் கிராமங்கள் தோறும் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி தொடர்ந்து விளிம்பு நிலை மாணவர்களை கல்வியாளர்களாக உருவாக்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இந்த கிராமத்திலே ஜெய்பீம் இரவு பாடசாலையை துவங்கி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களிடம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னவென்றால், இந்த விளிம்புநிலை சமூகத்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக வேண்டும். தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி இந்த அரசினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை எட்டி பிடிக்கின்ற இடத்திலே நீங்கள் நாளைய அதிகாரிகளாக உருவாக வேண்டும். அதற்கு நம்மிடம் இருக்கின்ற ஒற்றை ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த, வழிவகுத்து கொடுத்த கல்வி ஒன்றுதான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெய்லி ஸ்கூல் போகணும், ஸ்கூலை விட்டு நிற்கக்கூடாது, படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். டெய்லி ஸ்கூல் போயிட்டு ஆரம்பத்தில் உட்காந்துட்டாவது வரணும், உட்காரணும், தூங்கணும், சாப்பிடணும். அப்படியாவது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு டெய்லி போக ஆரம்பிக்கணும். அப்புறம் தானாக அது என்னது படிப்பு நமக்கு தானாக மெல்ல 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 அது நமக்கு வந்துடும். என்ன பண்ணோம், டெய்லி ஸ்கூல் போகணும், படிக்கணும். படித்தாதான் காலேஜ் போக முடியும், டிகிரி முடிக்க முடியும், அப்புறம் வேலைக்கு போக முடியும், கை நிறையா சம்பாதிக்க முடியும், அடுத்தவங்க முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நம்மளை வாடா போடான்னு கூப்பிட மாட்டான், வாங்க சார்னு கூப்பிடுவான், வாங்க மேடம்னு கூப்பிடுவான். அது அப்படி வாங்க சார் வாங்க மேடம்னு கூப்பிட வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. காசு பணம் இருந்தால் நம்மளை யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு நிறைய நிலம் இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து வாங்க முதலாளி அப்படின்னு சும்மா வார்த்தைக்காக சொல்லுவோம். ஆனால் நம்ம அடுத்த முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம நல்லா படிச்சிருந்தா தான் என்ன சொல்லுவான், வாங்க சார் உட்காருங்க சார்னு சொல்லுவான், நடிக்காமல் சொல்லுவான். அப்போ அந்த அதிகாரத்தை முதல்ல கொடுக்கறது எது அப்படின்னா படிப்பு மட்டும்தான். சரியா? அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்ம படித்தாதான் இந்த சமூகத்தில் நம்ம தான் முதல் தலைமுறை பட்டதாரி. முதல்ல நம்ம தான் படிக்கிறோம். அப்போ நம்ம படித்து மேலே வந்தால் தான் நமக்கு பின்னால் வர்ற சந்ததிகள் படிக்கும், எல்லாருமே கல்வி அறிவு பெறுவாங்க, நாகரிகத்தோடு வாழ்வோம், தலை நிமிர்ந்து நடப்போம். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறாரு அம்பேத்கர், படிக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் ஒவ்வொரு மாணவர்களும் பயனடைய வேண்டும் அப்படின்றதுனால நமக்காக அது உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. அப்போது நம்ம படிக்காமல் பாதியிலே நின்னால் அது யாரோட தவறு? நம்மளோட தவறு தான். நம்ம படிக்காமல் பாதியிலே நின்றுட்டோன்னா நம்ம தான் என்ன பண்ணோம், கொத்தனாராவோ சித்தாளாவோ மேஸ்திரியாவோ களை எடுக்கவோ நடுவு நடவோ மறுபடியும் நம்ம அப்பா அம்மா செஞ்ச வேலையை நம்ம திரும்ப செய்யணும். அப்படின்னா ஏன் செய்யணும்? படிக்கலாம் செய்யணும் இல்லையா? அப்புறம் எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது? செஞ்சு தானே ஆகணும். அப்போ நீ அந்த வேலையை செஞ்சால் உனக்கு பின்னால் வர்ற சந்ததியும் அவனும் சரியாக படிக்கலன்னா அவனும் அதே வேலையை தான் செய்வான். அப்போ மேலே இருக்கிற எஸ்ஐயா யார் இருக்கிறது, இன்ஸ்பெக்டராக யார் இருக்கிறது, கலெக்டராக யார் இருக்கிறது, அந்த இடத்துக்குலாம் யார் வர்றது? யாரோ வருவான் இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணுவ, அடிமட்ட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்ப. அப்போ நீ மேலே போகிறதுக்கான உயர் பதவிக்கு போகிறதுக்கான வழிவகையை எது ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா நீ படிக்கிற கல்வி. படித்தாதான் பதவிக்கு போக முடியும். அப்போ படிக்கலைன்னா போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். நம்ம வீட்லேயும் கலெக்டர் இருக்கணும், ஐஏஎஸ் இருக்கணும், ஐபிஎஸ் இருக்கணும், எல்லா உயர் அதிகாரியும் நம்ம வீட்லேயும் இருக்கணும். அப்படின்னா நம்மளும் படிக்கணும். அம்பேத்கரை போல படிக்கணும். யாரை போல படிக்கணும்? ஓகேவா? புரியுதா? ஜெய்பீம்.